இது பாருங்க சால்டிங் மிஷின். இப்போ இந்த மிஷின் நிறைய பேர்த்துக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிறது மிஷின்லேயும் தெரியறதில்ல. இந்த சுவிட்ச் எதுக்குன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல, இந்த சுவிட்ச் எதுக்குன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல, இதுவும் எதுக்குன்னு தெரியறதில்ல, இந்த மீட்டர்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஆன் பண்ணால் தான் காயிலுக்கே கரண்ட்டு போகும். காயிலுக்கு கரண்ட்டு போனால் தான் மிஷின்லேருந்து ஹேர் வெளியில் வரும். இது ஆஃப் பண்ணிட்டா காயிலுக்கு கரண்ட்டு போகாது, ஹேர் வராது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுறதுல தான் மிஷினுக்கு ரெஸ்ட்டே கிடைக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஆன்லேயே விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது மிஷின் ஹீட் ஆகிட்டே இருக்கும். இதை அப்பப்போ யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது ஃபேன் சுவிட்சு, இதை எப்பயுமே ஆன்லேயே இருக்கட்டும். ஃபேன் எந்தளவுக்கு ஓடுதோ மிஷின் கூலிங்காக இருக்கும். இந்த சுவிட்ச் எதுக்குன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த சுவிட்ச் எதுக்குன்னே நிறைய பேருக்கு தெரியறதில்ல, நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டெப்லேசரில் ஒரு பாயிண்ட்டை 4ஆக உடைக்கிறது தான் இதோட வேலை. அதாவது 4ஆக எப்படி செய்யணும்னா, 1/4 பாயிண்ட்டு, அரை பாயிண்ட்டு, 3/4 பாயிண்ட்டு, ஒரு ஸ்டெப்லேசரில் ஒரு பாயிண்ட்டை 4ஆக உடச்சி தர்றது தான் இதோட வேலை. இது எதுக்காக இதுனா, புள்ளியமாக பர்ஃபெக்டாக ஊதலாம். காய்ப்பு வந்து புள்ளியமாக வச்சுக்கலாம். சில கஷ்டமான ரகத்துக்கெல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுக்கலாம். ஒரு பாயிண்ட் வச்சா அதிகமாக போகும், ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணால் ரொம்ப ஃபோர்ஸ் கம்மியாக வரும். அந்த மாதிரி டைமில் பர்ஃபெக்டாக வச்சு ஊதுறதுக்கு தான் இந்த கேஸ் கண்ட்ரோல் சுவிட்சு. இந்த சுவிட்ச் விட்டுருங்க. அடுத்து வந்து எம்பிஆர், டபுள் கன்னுக்கு 9 எம்பிஆர் இருக்கணும். 9 எம்பிஆருக்கு மேலே போணுச்சுன்னா மிஷின் சூடாகும், ஹீட் ஆகும், காயில் கம்ப்ளைண்ட்டு, டயர்டு கம்ப்ளைண்ட்லாம் வரும். இந்த எம்பிஆர் மீட்டரை கவனமாக 9 எம்பிஆர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது வோல்டேஜ், சிங்கிள் கன்னுனா 150 வோல்டேஜ், டபுள் கன்னுனா 200 வோல்டேஜுக்கு மேலே இருக்கணும். இது எங்களிடம் மிஷின் வாங்குறவங்களுக்கு இதை சொல்லித்தரோம். மிஷினுக்கு சம்மந்தப்பட்ட ஃபேர் பார்ட்ஸு கிடைக்கும். சர்வீஸ் ரிப்பேர்லாம் செஞ்சு தரோம்.